ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எதாவது பலகாரம் செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வண்டு வச்சிருச்சு. ஸோ அதை அப்படியே காய வச்சுருந்தேன். அதை அப்படியே எடுத்து இப்போ டப்பாவில் கொட்டணும். ஸோ இது மெயின் வேலை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு வந்து வீணாக போயிடும். அதனால் டப்பாவில் கொட்டணும். பால் காஞ்சிட்ருக்கு. என்ன பண்ணலாம் நைட்டுக்குன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பால் காஞ்சிடனே சூடாக ஒரு கப் காஃபி, ப்ரூ காஃபி தான் இன்றைக்கி. டிகாஷன் போடலை. ஸோ ப்ரூ காஃபி தான் குடிக்கணும். இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். அரிசி, பருப்பு, அப்புறம் வந்து வெந்தயம் மூணுத்தையும் ஒன்றா போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 டம்ளர் ரேஷன் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, அரை டம்ளர் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம். நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து அரைக்க தான் கொடுத்து விட போகிறேன். எனக்கு அரைக்க டைம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம்னு நினச்சிக்காதீங்க. பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ ராதிகா கட்டி கொடுத்த பூ, வீட்டில் பூத்தது. இது வந்து இந்த டப்பா நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ யூஸ் ஆகுது. இந்த டப்பாக்குள்ளே இந்த பூவை அப்படியே போட்டுடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேக் செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து 96 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில். இதோட விலை பார்த்திங்கன்னா 112 ரூபா. இதுவும் நல்ல ஓவல் ஷேப்பில் இருக்குது. கேக்கு பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் கேக் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.